ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. நம்ம வீட்டிருந்து ஏழு உலகம் திருவாய்மொழியில 4ஆம் பத்துல ஆஹ் 5வது பதிகம் அதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகான பதிகம். எப்படி எம்பெருமான் கண்ணன் நம்மாழ்வாருக்கு சம்ஸ்லேஷம் கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி ரொம்ப பட்டு இருந்தார் மண்ணை இருந்து துழாவில. அதுல எதை பார்த்தாலும் எம்பெருமான் தான் அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தார் ஆழ்வார்னு பராங்குஷ நாயகியோட தாயார் பதிகமா அமைஞ்சிருந்தது. உடனே இதுல கிராஃப் கொஞ்சம் மேல போறது. எம்பெருமான சந்திச்சுட்டார், என்ன மாதிரி இருக்க முடியுமா, எனக்கு எப்பேற்பட்ட பேரு கிடைச்சிருக்கு அப்படின்னு இதுல ஆழ்வார் தன்னோட பேத்தையே கொண்டாடுறார் ரொம்ப அழகா. எப்படி அந்த பெருமாள் அவனோட பரமபத இருப்பையும் சரி அவதார சேஷ்டிதங்களையும் ஆழ்வாருக்கு காமிச்சு தரான். எப்படி அந்த ஆழ்வார் சம்ஸ்லேஷித்து கொண்டாடுறாரு, அவரையே அந்த இருப்பு கிடைச்சிருக்குன்னு கொண்டாடுறாரு. ஒண்ணுத்துலயும் 4 பாசுரங்கள் பதவுரை அன்வைச்சிருக்கோம். நம்பிள்ளை ஈடும் சரி திவ்யார்த்த தீபிகை சுவாமி பி அனங்கராச்சா சுவாமியோட பதவுரையும் பார்த்துன்னு இருக்கும். நல்ல 5வது பாசுரம். ஆட்ட நல்ல வகை காட்டும் அம்மானை அமரர்த்தம் ஏத்தை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை மாத்தமாலை புனைந்தேத்தி நாளும் மகிழ்வெய்தினேன் காட்டின் முன்னம் கடுகி வினை நோய்கள் கரியவே. என்ன சொல்றார்? தான் சர்வாதிகனாய் வைத்து அர்ஜுனனுக்கு சர்வ அர்த்தங்களையும் சாதிக்க அருளை செய்தார் போலே எனக்கு தன்படிகளை காட்ட கண்டு அனுபவித்து நான் என்னுடைய பிரதிபந்தகங்கள் எல்லாம் போம்படி திருவாய்மொழி பாடி நிரதிசைய ஆனந்தி ஆனேன் என்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஆழ்வாரே சொல்றார். எப்படி நம்ம திருப்பான ஆழ்வார் காட்டவே கண்ட கமல திருப்பாதங்களோ அந்த மாதிரி திருவாய்மொழியும் எம்பெருமானே காட்ட காட்ட மயர்வர மதிநலம் சொல்றாங்க. எம்பெருமானே பாடியிருக்கான்னு ஆழ்வார். எல்லா ஆழ்வார்களும் அப்படிதான் சொல்றார். இவர் திருப்பி அதைதான் சொல்றார். இப்போ சர்வ அர்த்தங்களையும் என்ன கீதத்தை ரொம்ப அழகா பகவத்கீதைய எம்பெருமான் கண்ணன் அர்ஜுனனுக்கு எப்படி ஒரு தத்துவத்தையும் உபதேசித்தானோ அதே மாதிரி இவருக்கு திருவாய்மொழியை உபதேசிக்கிறான்னு அவர் காட்ட காட்ட இவர் பாடியிருக்கார், அவன் காட்ட காட்ட இவர் பாடியிருக்காருன்னு சொல்றான். பிரதிபந்தகங்கள்னா இது திரும்ப வரப்போகுது. இந்த இடத்துல தடைகள் என்னெல்லாம் வந்ததோ எல்லாத்தையும் அவனே எடுத்துட்டு நீங்கும்படி அவனை நிரதிசைய ஆனந்தத்தை, அவன் நிரதிசைய போக்கியம் இல்லையா? அவன் காட்டுற போக்கியம் எப்படி இருக்கும்? நிரதிசயமா அனந்தமே இல்லாததுதான் இருக்கும். அனந்தமா இருக்கும், அனந்தமே இல்ல, அந்தம் இல்லாததுதான் அனந்தம் இல்லையா? தேர் இஸ் நோ எண்ட். சோ அந்த பேரானந்தத்தை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றார். ஆற்ற பொறுக்க நல்ல வகை விலட்சணமாயுள்ள ஞான பக்திகள். இதுல 3 வகை இருக்கு. பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. நிறைய தடவை நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எம்பெருமான் கிட்ட ஒரு சம்சேஷம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. பரபக்தி, பரஞானம் எம்பெருமான் இருந்தாதான் தரிக்க முடியும், எம்பெருமான் இல்லைன்னா தரிக்கவே முடியாது. பரமபக்தி எம்பெருமான் திருவடியே தேவை இல்லைன்னா அவளோட தானான தன்மை கொஞ்சம் போய் வேற ஒரு தன்மை வருது. இப்ப பராங்குஜதாய்க்கு எல்லாம் பரமபக்தியான நிலைன்னு தான் சொல்றான். இந்த எல்லா நிலையும் காமிச்சு தரானா ஆழ்வாருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் யூஸ்வலாவே நம்மளால போக முடியும். ஆனா ஆழ்வார்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றான். பார்த்தும் அடியார்களுக்கு காட்டி கொடுக்கின்ற அம்மானே சர்வேஸ்வரனாய் அமரர் தம் ஏற்றை நித்தியசூரிநாதனாய் எல்லா பொருளும் எல்லா அர்த்த விசேஷங்களையும் கீதோபனிஷத் முகத்தாலே விரித்தானை விரிவாக உபதேசித்தவனான எம்மான் தன்னை எம்பெருமானை வினை பாபங்களும் நோய்கள் பெரிய வியாதிகளும் காற்றின் முன்னம் கடுகி காற்றிலும் வேகமாக ஓடிப்போய் கரிய வெந்து போம்படியாக மாற்ற மாலை புனைந்து சொல் மாலையை தொடுத்து ஏத்தி துதித்து
நாளும் சர்வகாலமும் மகிழ் எய்தினேன், மகிழ்ச்சியை பெற்றேன். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இது மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த ஆஹ் காற்றின் முன்னம் கடுகிக்கு, இப்போ கடுகி அது நிறைய அந்த ஏஐ எல்லாம் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ பஸ்மம் மாறுதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? நம்ம வினைகள்லாம் பஸ்மம் மாறுத ஆழ்வார் பாக்குறாராம். அப்ப எப்படி இருந்திருக்கும் ஆழ்வாருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? எம்பெருமானை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டான், அவன் பண்ணி கொடுக்குறான்னு பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை. பட் அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியல. பண்ணி கொடுக்குறான் இல்லையா? So Alvar is praising Emperuman for making Alvar sing Tiruvaimoli, like how he told all the arthangal or the meanings to Arjuna in the battlefield through Bhagavad Gita. Emperuman is telling Tiruvaimoli through Alvar. So Alvar is praising his own state and also Emperuman's state. And he is telling that Emperuman makes all the papangal to go away like ashes. It is all going away, flying away in air. கரியமேனி மிசை வெளிய நீரு சிறிதேயிலும் பெரிய கோல தடம் வண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேற்கு அரியதுண்டோ எனக்கு இன்னு தொட்டும் இனி என்னுமே. அழகான பாசுரங்கள் எல்லாமே. சர்வேஸ்வரன் திருவடிகளிலே அடிமை செய்யவும் பெற்று பிரதிபந்தகமும் போக பெற்றேன் என்கிறார் கீழ். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லையா? போன பாசுரத்தை சொல்லிட்டார். ஆனால் இனி உமக்கு செய்ய வேண்டுவதென் என்றான் ஈஸ்வரன். இனிமேலும் உனக்கு சரி எல்லாமே நான் அடிமை. இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்க, அடிமை செய்யவும் பெற்றேன் அப்படின்னா என்ன? அடிமைனா நம்மளோட இப்போ உபேயம் என்ன? உபேயம் ஃபைனலா பலம் என்னது? அவன் திருவடிகள்ல, பிராட்டியோட கூடியிருக்கிற திருவடிகள்ல கைங்கரியம், சேர்த்தியில கைங்கரியம். நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள் கிட்ட போறதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவன் என்ன பண்ணி கொடுக்குறான்னா இஷ்ட பிராப்தி. அதுதான் அந்த அடிமை செய்ய பெற்று இல்லையா? இஷ்ட பிராப்தி, நம்மளுக்கு இதுதான் வேணும்ன்ற இஷ்டப்படுறோம், அதை பிராப்தியா பண்ணி கொடுக்குறான். அடுத்தது என்ன? அனிஷ்ட நிவர்த்தி. இஷ்ட பிராப்தி மட்டும் அவன் பண்ணி கொடுத்தானா போருமானா போராது. நம்ம அவன் திருவடிகள்ல போறதுக்குள்ள அத்தனை தடைகள், இங்க இருந்து திருமலைக்கு போறதுக்குள்ள எல்லா வசதியும் வந்துருக்கு. ஆனா அதை அவனும் நினைக்கணும், நம்மளும் நினைக்கணும், நடுவுல எல்லா விஷயமும் நடந்தும் காமிக்கணும் இல்லையா? சோ அனிஷ்ட நிவர்த்தி தீர்த்து கொடுத்தாதான் அவன் பண்ண முடியும். அத இந்த பிரதிபந்தகமும் போக பெற்றேன் என்றார். அப்படின்னா அந்த தடைகள், அனிஷ்ட நிவர்த்தினா எல்லா அனிஷ்டங்களையும் எல்லா தடைகளையும் விலக்கி கொடுத்துடுறான். இஷ்ட பிராப்தி அவனோட திருவடிகளையும் கொடுத்துடுறான். சோ இதெல்லாம் நடந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டார் ஆழ்வாரே, ஒத்துன்ட்டார். இதுக்கு மேல உமக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு எம்பெருமான் ஆழ்வாரை கேட்கிறார். இதுக்கு முன்பு ஆழ்வாரோட பதில் பாருங்க. இதுக்கு முன்பு பெறாததாய் இனி பெற வேண்டுவதென் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்றார். இப்ப இதுக்கு ஆழ்வாரே ஒத்துன்றார். ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடைக்காததுன்னு ஏதாவது ஒண்ணு கேட்க முடியுமா அப்படின்னு சாதிக்கிறாரு இதுல. அதுதான் கரிய மேனி மெச்சை திருக்கண்ணின் கூறிய வெளியின் மேலே வெளியே நீரு அஞ்சன நீற்றினை சிறிதே இடும் அளவாக அணிகிற பெரிய கோலம் அளவிறந்த அழகினையுடைய தடங்கண்ணன் விசாலமான திருக்கண்களை உடைய நாய் விண்ணோர் பெருமான் தன்னை நித்திய சூரிகளுக்கு தலைவனான சர்வேஸ்வரனை உரிய சொல்லால் இவ்வழகுக்கு தகுதியான சொற்களாலே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். உரிய சொல்லால்னா, இப்போ ஒரு ராஜாவையும் ஏதோ பாராட்டுறோம் நம்ம. அந்த ராஜாக்கெல்லாம் அந்த உரித்தான சொல்லான்னு கிடையாது, என்ன வேணா சொல்லி பாராட்டுறோம். நம்மளே ஒருத்தர் பாராட்டிக்கிறோம் இல்லையா? ஓ உங்களை மாதிரி வருமா, சம்டைம்ஸ் என்ன மாதிரி வருமா, எல்லாத்தையுமே சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாதான். எம்பெருமான் கிட்ட என்ன அழகான சொல் நம்ம சேர்த்தாலும் இன்னும் அழகாயிடுறதுதான். ஏன்னா அவனுக்கே அது உரித்தா இருக்கு, தகுதியா இருக்கு அப்படின்னு சொல்றான். இசை மாலைகள், இசை வடிவான மாலைகளை இட்டு ஏத்தி துதித்து உள்ள அனுபவிக்க பெற்றேற்கு எனக்கு, பெற்றவனான எனக்கு இன்று தொட்டும், இன்று தொடங்கி இனி என்றும் இனிமேல் உள்ள காலம் எல்லாம் துர்லபமாய் இருப்பதும் ஒன்றுண்டோ அப்படின்னு ஒத்துக்கிறார். அரியதுண்டோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டு அனுபவிச்சாச்சு. So Alvar is accepting that he has gotten everything from Emperuman. Emperuman is ensuring that Alvar is getting கைங்கரியம். அடிமை செய்யும் பெற்றேது means கைங்கரியம் at Emperuman's திருவடிகள். பிரதிபந்தகம் means removing all the obstacles in the way, along the way of us reaching Emperuman.
So Perumal makes sure that he is giving us what we want and also removing the hurdles. 2 steps. He is making sure all of this happens. என்றும் ஒன்னாகி ஒத்தாரும் மிக்கார்களும் தன் தனக்கின்னி நின்னானை எல்லா உலகும் உடையான் தன்னை துன்னமொன்னாய் மழை காத்த பிரானை சொல் மாலைகள் நன்ன சூட்டும் விதியை தினம் எந்த துறை நமக்கே. முன்னாடி என் செய்கேன்னு சொன்ன இடத்துல இந்த இடத்துல எல்லாம் என்ன குறைன்னு அந்த அளவுக்கு எம்பெருமான் சம்சேஷிச்சு காமிச்சு கொடுத்திருக்கான் அவருக்கு. அரியதுண்டோ எனக்கு என்கிற இப்பூர்த்தி உமக்கு எத்தாலே வந்தது. இந்த பூர்த்தி இதுக்கு முன்னாடிதான் பூர்த்தி இல்லாம இருந்திருக்காரு அவர் இல்லையா. அவருக்கு ஒரே ஒரு ரொம்ப வருத்தம் எம்பெருமான் வரலேன். இப்போ அரியதுண்டோ எனக்குன்னா ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களே. எப்படி வந்ததுன்னா பகவத் கிருப்பையாலே வந்தது அப்படின்ற ஆழ்வார். எல்லாம் எம்பெருமானோட கிருப்பையாலேயே வந்தது. என்றும் பரத்வம் முதலான சர்வாவஸ்தைகளிலும் ஒன்றாகி, அப்ப அந்த என்றும்ன்றதுக்கு வெறும் எப்பொழுதும் கிடையாது, அவனோட பரத்வத்தை திருப்பி இங்க கொண்டு வந்து நிலைநாட்டார். ஏன்னா இதெல்லாம் சரணாகதி பதிகங்கள். ஒரு விஷயம் சொல்வா என்னன்னாக்கா, எம்பெருமான் ஒருத்தர் இருக்கான்னு எம்பெருமானே விட்டுருலாம். ஒருத்தர் இருக்கான்னா அவர் ரொம்ப பரத்வம்னா மேலோங்கி இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அவ கிட்ட போய் நம்ம கைங்கரியம் பண்றதுக்கு அவ மேலோங்கி இருக்கணும். அடுத்தது ரொம்ப மேலோங்கி இருந்து நம்மளோட நிலைய அவளுக்கு புரியவே இல்லைன்னா அந்த கைங்கரியம் பலிக்காது. ஏன்னா நம்ம அவகிட்ட ஒரு ஈடுபாடே இல்லாம இருக்க போறோம் இல்லையா. பரத்வமும் இருக்கணும், ஔதாரியத்தனமும் இருக்கணும். எம்பெருமான் கிட்ட அது ரெண்டும் தான் இருக்கு. எம்பெருமான் கிட்ட மட்டும்தான் அது இந்த ரெண்டுமே பூர்த்தியா இருக்குன்னு காமிக்கிறார். அந்த என்றும்னா பரத்வம் முதலான சர்வாவஸ்தைகளிலும் ஒன்றாகி ஒரே பிரகாரம் உடையனாய் கொண்டு ஒத்தாரும் மிக்கார்களும் சமராயும் இந்த இடத்துல தனித்தனியா சேர்த்து படிச்சு காமிக்கிறேன், அப்பதான் மீனிங் புரியும். சமராயும் அதிகராயும் இருப்பார் தனக்கு இன்றி நின்றானை இல்லாமல் இருப்பவனாய். இப்போ இதுல ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் சேர்த்து படிங்க. பரத்வம் முதலான சர்வாவஸ்தைகளிலும் ஒரே பிரகாரம் உடையவனாய் கொண்டு சமராயும் அதிகராயும் இருப்பார் தனக்கு இல்லாமல் இருப்பவனாயும். அப்போ அவனுக்கு நிகரா, சமராயினா அவனுக்கு நிகரா, ஈக்குவல் டு பெருமாள் யாருமே கிடையாது. அவனுக்கு மேல அபவ் பெருமாள் நோ ஒன், நத்திங் இஸ் தேர். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இந்த ஸ்டேட்டை எப்பவுமே பெருமாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதான் ஒன்றாய் அதே பிரகாரம் எப்பவுமே இருக்கு. அவன் எப்படி வந்தாலும் எந்த நிலையில வந்தாலும் இந்த பிரகாரம் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. எல்லா உலகும் உடையான் தன்னை எல்லா உலகத்தையும் தனக்கு சொந்தமாக கொண்டு ஆளும் எம்பெருமானை மழையை குந்தம் ஒன்றால் என்றாலும் இருக்கு, குந்தம் ஒன்றாலும் வரணும் இந்த இடத்துல. மலை ஒன்றினாலே காத்த பிரானை தடுத்த மகோபகாரனானவனை குறித்து சொல் மாலைகள், சொல்மயமான மாலைகளை நன்கு சூட்டும் விதி அவன் ஆதரித்து சூடும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி சொல்லிட்டாரு அவனுக்கு எல்லாம் தகுதியா இருக்குன்னு. அவன் ஆதரித்து சூடும்படி சூட்டுகைக்கு உற்ற பாக்கியத்தை அப்படின்னா என்ன சொல்றார்? இதுதான் காட்டவே கண்ட. நம்ம போய் சேவிச்சுட்டு வந்துடலாம், ஆனா அவன் ஒரு பிரகாரமா காமிச்சு கொடுப்பான் இல்லையா அவனை நம்மளுக்கு. அதுதான் என்னைக்குமே ஏற்றம். அவன் ஆதரிச்சு சூட்டி கொள்ளும்படி இவரோட சொல் மாலைகளை பண்றானா எம்பெருமான் எய்தினம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல எதுக்கு அடியன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, இது எட் அனதர் பதிகம் கிடையாது. இந்த பதிகத்துலதான் இதுக்கு முன்னாடிதான் என்ன சொல்லியிருக்கோம், எம்பெருமான் மண்ணை இருந்து துழாவில கடைசியில தான் எம்பெருமான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணானோ ஆழ்வார்கிட்ட இருந்து பூர்த்தியா அது கிடைச்சிட்டு. என்னது? அந்த விஸ்லேஷத்துல ரொம்ப வருத்தம், ரொம்ப தளர்ச்சி. முன்னாடி இல்லாம இருந்தாரு இல்லையா, ஆடியும் அந்த மாதிரி தளர்ச்சியா இருந்தார். ஆனா இங்கதான் எம்பெருமான் நெக்ஸ்ட். இப்போ ஒரு டீச்சர் 100 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றா, குழந்தை என்னதான் ரொம்ப போட்டிருக்கோம் மேத் ப்ராப்ளம் அப்படியே இல்ல 99.5 போடுவா. ஏன்னா ஒரு இடத்துல 0வா 6ஆ என்னன்னு தெரியாம போயிருக்கும்ல, அதனால ஒரு 1/2 மார்க் குறைச்சிடுவா. அந்த மாதிரி எங்கேயுமே மார்க் குறைக்கலையா எம்பெருமான். மன்னையர் திருவிழாவில கடைசியா வந்துட்டான், பூர்த்தியாவும் அவனுக்கு கிடைச்சிருக்குன்ற. அதனால ஒரு ஆழ்வார்க்கு எப்படி எம்பெருமான் கிடைச்சான்றத ரொம்ப ஆசையா ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். அதனால ரொம்ப கீனா கவனிக்கணும். அது நன்னு சூட்டும் விதி அவன் ஆதரித்து சூடும்படி சூட்டுகைக்கு உற்ற அந்த பாக்கியத்தை எய்தினம் கிடைக்க பெற்றோம். ஆதலால் நமக்கு என்ன குறை? எனக்கு இனிமே என்ன குறை? There is no worry for me at all. There is no longing for anything because Emperuman has given Alvar everything and he is made Alvar
to uh, uh, to put together this garland called Tiruvaimozhi, which is actually decorating Emperuman in a very beautiful way that he also declares that it is one of the best Divya Prabandham. So Alvar is very happy because of that. நமக்கும் பூவின்மிசை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனியாவர் நிகர் அகல்வானத்தே. சரி, என்ன சொல்றார்? எம்பெருமானுக்கு தம்பக்கல் உண்டான சங்காதிசயத்தை அனுசந்தித்து அவனுடைய உபய விபூதி யோக்கியத்துக்கு ஏதோ ஒண்ணு ஆழ்வார் பக்கல்ல அவளுக்கு ரொம்ப பற்று வந்துட்டு எம்பெருமானுக்கு அதை அனுசந்திச்சு, அதை மட்டும் அனுசந்திக்கல. ஆனா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, பரத்வம் அடுத்தது ஔதாரியம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். அவனோட பரத்வத்தையும் அடுத்தது சொல்றாரு. உபய விபூதி யோக்கியத்துக்கும் சௌகுமாரியத்துக்கும் தகுதியாக கவி சொல்ல வல்ல எனக்கு திருநாட்டிலும் நிகரில்லை என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அடுத்த பாசுரம் பயங்கர உயிர் பாசுரம். அதுக்கு கொஞ்சம் அடி போடுறார், பவுண்டேஷன் போடுறார். இதுல ரொம்ப அழகான பாசுரம். சங்கம்னா என்னன்னாக்கா சங்காதிசயத்தை, சங்கம் அதிசயம் ரெண்டு வார்த்தையை சேர்த்தா சங்காதிசயம். அவ்வளவு பேரன்பு ஆழ்வார்க்கு எம்பெருமான் மேல. அந்த மிகுதியான ஆசை எம்பெருமானும் ஆழ்வார் பக்கத்துல காமிக்கிறான்னு முன்னாடியே பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா. அந்த சங்காதிசயத்தை சொல்றார். அது மட்டும் கிடையாது, எம்பெருமான் ரொம்ப பரத்துவனா இருக்கானே, ரொம்ப அவன் ஸ்ட்ராங் தான் எம்பெருமான். ஆனா ஒரு சௌகுமாரியம் இல்லாம இருக்குமோ அப்படின்னா, ஒரு மென்மைத்தனம். என்ன பெரிய பிராட்டியார் கிட்ட பாக்குறோமோ அவ எம்பெருமான் கிட்டயும் பாக்கலாமா? அதுதான் பராசரப்பட்டர் என்ன சொல்வா, டிஸ்அக்ரி பண்ணிட்டார். என்னதான் பராங்குஷ நாயகியா, என்னதான் பராங்குஷ நாயகி திருத்தாயார் அலங்காரம் பண்ணிட்டு வந்தா கூட உன் கண்ணுல கருணை இல்லையேப்பா அப்படின்ட்டு போயிட்டார் பட்டர் இல்லையா. ஸ்ரீரங்கநாச்சியார் மாதிரி உன் கண்ணுல காருண்யமே தெரியலையே அப்படின்ட்டார். ஆனா எம்பெருமான் ரொம்ப மென்மையானவன். எந்த விதத்துலனா, நம்ம அடியார்கள் குத்தமே எட்டுன்னு போனா கூட, அவன் கிட்ட குத்தம் பண்ணிட்டு போனா கூட அவன் பக்ஷபாதியா இருக்கான், ஆசிரித்த பக்ஷபாதியா இருக்கான் இல்லையா. அந்த தன்மையும் சொல்றார் இந்த இடத்துல. அது எல்லாத்தையும் சேர்த்து அனுசந்திக்கிறார். ஏன்னா அடுத்த இடத்துல அதுக்கு பவுண்டேஷன். திருநாட்டிலையும் நான் பரமபதத்திலையும் ஆழ்வார்க்கு ஈக்குவலா யாருமே இல்லைன்னு சாதிக்கிறார் ஆழ்வார். நமக்கும் நித்திய சம்சாரிகளான நமக்கும் பூவின் இசை நங்கைக்கும் தாமரை மலரில் வசிக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் இன்பனை இன்பம் அளிப்பவனும் ஞாலத்தார் தமக்கும் லீலா விபூதியில் உள்ளார்க்கும் வானத்தவர்க்கும், லீலா விபூதி உள்ளார் ஞானத்தாருக்கும்னா எல்லாம் நம்பதான், வானத்தவர்க்கும்னா பரமபதத்துல இருக்கிறவாளுக்கும் பெருமானை தலைவனும் தன் தாமரை சுமக்கும் குளிர்ந்த தாமரை மலர் சுமக்கும்படியான பாத பெருமானை திருவடிகளை உடையனுமான சர்வேஸ்வரன் விஷயத்தில் சொல் மாலைகள் திருவாய்மொழியை சொல்லுமாறு சொல்லும்படியாக அமைக்க வல்லேற்கு அமைதியை பெற்ற எனக்கு அகல்வானத்து அகன்ற நித்திய விபூதியிலும் யாவர் இனி நிகர், யார்தான் இனி ஒப்பாவார் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஏன் இப்படி சொன்னார் ஆழ்வார்னு நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்த பாசுரம் சொல்லிச்சுட்டா இந்த டவுட் கிளியர் ஆயிடும். ஆழ்வார் சேஸ் there is no one equivalent to Alvar even in Paramapadam. So we'll have a question, how can Alvar say that? In Paramapadam we have Nitya Atmas, Nitya Surigal, we have Mukta Atmas, Muktargal, who are always engaged in Emperuman's Kainkariam. How can Alvar say that there can be no one equivalent to him in Paramapadam as well? So the answer is in next Pashuram. வானத்தும் வானத்துள் உம்பரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் தானத்தும் என் திசையும் தவிராது நின்னான் தன்னை கூணர் சங்கத் தடத்தை அவனை உடமாடிய வானத்தோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறுண்டே. பியூட்டிஃபுல் பாசுரம், பெரிய அவதாரிக்கை இந்த பாசுரத்துக்கு. கொஞ்சம் நிதானமா சேர்ச்சிடலாம். அவனுடைய வியாப்தி அவதாரங்கள் வியாப்தி அவதாரி வியாப்த அவதாராதிகள், அவதாரங்கள் அத ஆதிகள் எங்கும் புக்கு கவி சொல்ல வல்ல எனக்கு எதிருந்தோ என்கிறார். மீனிங் பார்க்கலாம். மெதுவாடிய மீனிங்கும் ஒரு டேப்லெட் காலம்ல கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். அத
என்கிறார். நித்திய சூரிகள் தாங்கள் இப்போ ஒருத்தரையா சொல்ல போறார். நித்திய சூரிகள் என்ன பண்றார், முக்தர்கள் என்ன பண்றார், இங்க உள்ள ஞானத்துல இந்த சம்சாரத்துல சில விஷயங்களை பத்தி பேச போறார். இவாளெல்லாம் சொல்லிட்டு இவருக்கும் அவளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு காமிச்சிட போறார். நித்திய சூரிகள் தாங்கள் அனுபவிக்கிற விஷயத்தில் போக்கியதா பிரகசத்தாலே வேறொன்று அறியார்கள். முக்தர் நோபஜ நோபஜன நோபஜனம் ஸ்மரன்னி ஸ்மரன்னிதம் ஷரீரம் என்று சம்சார சம்சார யாத்திரையை சம்சார யாத்திரையை ஸ்மரியாதே நிற்பர்கள் ஆகையாலே அவர்களும் முத்தியரோடு ஒப்பர்கள். இங்குள்ள பராசரியாதிகள் ஓரோ துறையிலே மண்டி இருப்பர்கள். ஸ்ரீ வால்மீகி பகவான் ராமாவதாரம் அல்லது அறியாதே இருக்கும். ஸ்ரீ பராசர பகவானும் ஸ்ரீ வேதவியாச பகவானும் கிருஷ்ணாவதாரம் அல்லாது அறியார்கள். ஸ்ரீ சௌனக பகவான் அச்சாவதாரத்திலே பிரணவியாய் இருக்கும். அங்கனன்றிக்கே சர்வேஸ்வரனை எங்கும் புக்கு கவிபாட பெற்ற என்னோடு ஒப்பார் உண்டோ என்கிறார். ரொம்ப அழகான இது. இந்த இதுல ஒரு நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா. வியாப்தி அவதாரிகள், என்னென்ன அவதாராதிகள். வியாப்தினா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, விஷ்ணு எங்கும் இருக்கான் எம்பெருமான் இல்லையா. எங்கும் இருக்கிற எம்பெருமான் அவதாரங்கள் எடுத்து வரான். அதை பத்தி சாதிக்க போறார் ஃபர்ஸ்ட். எங்கும் புக்குனா அந்த எங்கும் இருக்கிற எம்பெருமானுக்கு எல்லா குணங்களும் திருக்குணங்களும் வடிவங்களும் இருக்கு இல்லையா, அதை பத்தி சாதிக்க போறார். அடுத்தது போகியதா பிரகர்ஷம்னாக்க, இப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு அக்கார அடிச்சல் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, சக்கர பொங்கலோ அக்கார அடிச்சலோ, ஒரு ஸ்பூனோட நிறுத்துவோமா? நம்ம என்னைக்குமே நிறுத்த மாட்டோம். ஒரு ஸ்பூனோட எந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமோ இல்ல ஏதோ ஒண்ணு, குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தா போகியதா பிரகர்ஷத்தாலேனா அனுபவிக்க அனுபவிக்க இனிமையா போகியமா இருக்கு இல்லையா, அது நிரதிசையா இருக்கு. அந்த அனுபவம் எல்லையே இல்ல அந்த அனுபவத்துக்கு. ஸ்மரியாதே அப்படின்ற வார்த்தை என்னன்னா, நினைக்காம இருக்க போறது இல்ல. அது ஒண்ணு. நினைக்கவே போறது இல்ல. யாரு எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஓரோ துறையிலே எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தா நம்மளுக்கு புரியும். இப்போ நித்திய சூரிகளை பத்தி என்ன சொல்றாருன்னா, அப்படின்னு அப்படியே சொல்லிடுறேன். இந்த டைப்பும் பண்ணிருக்கேன் அந்த இதுல மீனிங் மட்டும். இப்ப நித்திய சூரிகள் என்ன பண்றா, எம்பெருமானோட எப்பவுமே அவ கூடிதான் இருக்கா இல்லையா. அவளுக்கு எம்பெருமான விட்டு இருக்கிற விசேஷ திசை தெரியுமா அவளுக்கு? ஆழ்வார மாதிரி நித்திய சூரிகளுக்கு தெரியவே தெரியாது. ஆல்வேஸ் எம்பெருமான் இஸ் பிரசன்ட் வித் நித்திய சூரிகள். ஆழ்வார் இஸ் கம்பேரிங் himself with all these ஆத்மாக்கள், நித்திய சூரி, முக்தர்கள், whoever was here in this samsara, and says Alvar is one step ahead of all of them. So Nitya Surigal has never been, or they can never be without Emperuman, but Alvar has been. That is one. அடுத்தது முக்தர்கள். இப்போ அடியேன்னு ஒரு பாம்பை சுத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சுத்தி விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தடவையில இருந்து அடியேன் எங்கேயாவது பாம்பு பக்கத்துல போவே மாட்டேன் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த சம்சாரம். ஒரு தடவை இந்த சுத்தின்னு இருக்கு, இங்கேன்னு ஸ்ரீவைகுண்டம் கிடைச்சிருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த சம்சாரத்துல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம யோசிக்க கூடாது. ஆனா அங்க போய் அந்த யோசனையே கிடையாது. அதெல்லாம் அப்படியே கை லூஸ் மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் ஸ்மரியாதை. முக்தர்கள் இங்கேன்னு அங்க மோட்சம் அடைஞ்சு ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் சம்சாரத்தை பத்தி அவ நினைச்சு கூட பாக்குறது கிடையாதாம். ஆனா ஆழ்வார் இங்க சம்சாரத்துல இருக்காரு இல்லையா, அந்த விசலேஷம் திருப்பி அவருக்கு இங்க இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதை பத்தியும் அவரால் எழுத முடியும். சோ இதுதான் முக்தர்களோட கம்பேரிசன். அடுத்தது ஸ்ரீ வால்மீகி பகவான். இவாள்லாம் ஒரு அதிசயத்துல மட்டும்தான் இவாளோட போக்கஸ். அப்படின்னா என்ன, ஒரு அவதாரத்துல ஸ்ரீ வால்மீகி பகவானுக்கு கிருஷ்ணாவதாரம் பத்தி தெரியாது, பராசரருக்கு ராமாவதாரம் பத்தி தெரியாது, சௌனக பகவானுக்கு 2 அவதாரத்தையும் பத்தியும் தெரியாது. அவருக்கு அர்ச்சா விக்கிர திருமேனியில மட்டும்தான் அவரோட போக்கஸே. சோ அந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ற. வால்மீகி பகவான் இவாள்லாம் பூலோக முனிவர்கள். ஆனா இவா ஒரு தசையில எம்பெருமானோட ஒரு தசையில மட்டும்தான் அவளோட போக்கஸ் இருக்கு. வால்மீகி பகவான் வாஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் he was focused only on Rama அவதாரா. ஸ்ரீ பராசரர் focused only on Krishna அவதாரா. Like that they were all focusing only on one அவதாரா. பட் நம்மாழ்வார் அவர் என்ன சொல்றார், எல்லாரையும் போலன்றி அந்த பரம்பொருளை சர்வேஸ்வரனை எல்லா அவஸ்தைகளிலும்
இவர் அனுபவிச்சிருக்காரு. எப்படின்னா திருவாய்மொழி வழியாக. அப்படி எம்பெருமான் காமிச்சு கொடுக்கிறாராம் இவருக்கு. எம்பெருமானோட கம்ப்ளீட் அந்த எங்கும் நிறைந்த அந்த வியாப்தி இருக்கு இல்லையா? நித்தியர்களும் அதை பார்த்தது கிடையாதாம், முக்தர்களும் பார்த்தது கிடையாது. இந்த பூலோகத்துல இருக்கிற அத்தனை ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்தா கூட இந்த எம்பெருமான் அந்த காமிச்சு கொடுக்கிற அந்த வியாப்திய நம்மாழ்வார் மாதிரி யாரும் பார்த்தது இல்லைன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த பேற்ற அவர் ரொம்ப அன்வயிக்கிறார். அதுதான் இந்த இடத்துல, இதை நான் அனுப்பிச்சு தரேன் அரியன். அதுதான் இந்த இடத்துல வந்து அவதாரிக்கல அவ்வளோ நீண்ட அவதாரிக்க ரொம்ப அழகா நம்பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது ரவணனா இருக்கும்னாக்க அதுல ஈடுபாடு எம்பெருமான் ஒரு தசையில இருக்கிற ஈடுபாடுதான் இந்த ரிஷிகள்லாம் காமிக்கிறான். ஆனா ஆழ்வார் வந்து மொத்தமா அவனோட வியாப்திய அவன் காமிச்சு கொடுத்திருக்கான் ஆழ்வாருக்கு. அதுதான் அங்க நன்றிக்கே சர்வேஸ்வரன் எங்கும் புக்கும் கவிப்பாடு புக்கு கவிப்பாட பெற்ற என்னோடு ஒரு ஒப்பாரும் உண்டோ அப்படின்னு சாதிக்கிற ரொம்ப அழகான உயிர் பாசுரம். வானத்தும் சர்வசக்தி ஸ்வர்க்கத்திலும் உள்வானத்து உம்பரும் அதுக்குள்ளாக பெரியதா இருக்கிற மகரலோகத்திலும் மண்ணுள்ளும் பூமிக்குள்ளும் திருப்பி அது கீழே பாதாள எல்லா லோகத்திலையும் காமிச்சு கொடுக்கிறார் ரொம்ப அழகா. பூமியின் கீழ் இருக்கிற பாதாள உலகத்திலும் என் திசையும் இவற்றில் உண்டான 8 விதமான பதார்த்தங்களிலும் தவிராது ஒன்றிலும் வழுவாதபடி நின்றான் தன்னை வியாபித்து நிற்பவனும் பூணர் சங்கம் சொல்றோம் இல்லையா? வளைந்த வடிவால் அழகிய ஸ்ரீ பாஞ்சசன்யத்தை தடக்கை அவனை பெரிய திருக்கையில் உண்டானவனும் திருக்கையில் உடையவனும் குடமாடியை குடஸ்கூத்தினாலே சகல ஜனங்களையும் வசீகரித்தவனும் வானக்கோனை நித்திய சூரிகளுக்கு தலைவனுமான சர்வேஸ்வரன் விஷயத்திலே கவி சொல்ல வல்லேற்கு கவி பாட வல்லேற்கு இனி மாறுண்டே எனக்கு இனிமே யாராவது எதிர் உண்டோ அப்படின்னு. இல்லை எனக்கு எதிர் சொல்றோம் இல்லையா நம்ம ரொம்ப இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர்ன்னு எம்பெருமானாரோட வடிவழகு பாட்டு அந்த மாதிரி இனி மாறுண்டேன்னு சொல்லிட்டாரு இவர். சரி, 2 பாசுரங்கள் தான் இருக்கு, இந்த முடிச்சுடலாம் என்னன்னு. So Alvar compared himself with all the Nityasurigal, Muktatmas, rest of all the Rishigal from the Samsara, and he says he is only the best because he gets to talk about Emberiman's Vyapti, that he is spread everywhere, and he is also talking about his Cheshtidangal, all the avataras together, all as one bundle within Thiruvaimozhi. உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் இடந்தும் இன்னும் கொண்ட கோலத்தோடு வீத்திருந்தும் மணங்கூடியும் கண்டவாத்தால் தனதே உலகென நின்னான் தன்னை வந்தமிழ் நோட்டே அடியார்க்கு இன்பமாரியே. அவன் இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அவன் சேஷ்டிதங்கள் அடங்க என் சொல்லுக்குள்ளே யாம் படிக்கவி பாட வல்லேனாய் பிராப்தி விஷயத்திலே வாசிகமாக அடிமை செய்யப்பட்ட வளவன்றிக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆனந்தாவக நானேன் அப்படின்னு சொல்ற. என்னன்னா ஆனந்தத்தை இவர் அளிக்கிறார், அதுதான் ஆனந்தாவக. சரி, என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் உண்டும் பிரளயத்திலே உண்டு வயிற்றிலே வைத்தும் உமிழ்ந்தும் பிறகு வெளிநாடு காண உமிழ்ந்தும் கடந்தும், வெளிநாடுனா வெளிநாடு இல்ல, வெளியில இருக்கிற நாடு, மற்றொரு கால் அளந்து கார்கீழே இட்டும் இடந்தும் அவாந்தர பிரளயத்திலே வராக ரூபியாய் இடந்தெடுத்தும் கிடந்தும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே கடற்கரையிலே கிடந்தும் நின்றும் ராவண வதத்தின் பிறகு தேவர்கட்கு காட்சி கொடுத்து நின்றும் கொண்ட கோலத்தோடு மீண்டு வந்து பட்டாபிஷேக பண்ணின கோலத்தோடு. எவ்வளவு அழகா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கிடந்தும்னா அந்த சமுத்திரராஜன் கிட்ட கிடந்தும் சரணாகதி பண்ணிண்டு, நின்றும் ராவண வதத்திற்கு பின்ன எப்படி தேவர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்தாலும் எதை கொண்டான், பட்டாபிஷேகத்தை கொண்டு அந்த கோலத்தோட காட்சி கொடுக்கிறது. வீத்திருந்தும் எழுந்தருளி இருந்தும் மடங்கூடியும் 11,000 ஆண்டு பூமியை ரட்சிக்கையாலே பூமி பிராட்டி விரும்பி அணைக்க அவளோட சம்ஸ்லேஷித்தும் கண்டவாத்தால் இப்படி பிரத்யட்சமாக கண்ட சேஷ்டிதங்களால்
உலகு தனதே என உலகம் தனக்கே வேஷம் என்று நாடாக சொல்லும்படி நின்னான் தன்னை நின்ன சர்வேஸ்வரன் விஷயத்தில் வன் தமிழ் அழகிய தமிழ் பிரபந்தத்தை நூற்க தொடுக்கைக்கு நோட்டேன் புண்ணியம் பண்ணினேன். திவ்ய பிரபந்தமான ஆனது அடியார்க்கு எம்பெருமான் அடியார்கட்கு இன்பம் மாறியே ஆனந்தம் மழை பொழியும் மேகமாயிரா நின்றது. என்னன்னா இப்ப ஆழ்வார் மட்டும் சேவிச்சு ஆழ்வார் மட்டும் ஆனந்தம் படுறது கிடையாது. அவ உஜீவனம் பெறோம்ல, அதுதான் அடுத்ததுல முடிக்க போறார் பலஸ்ருதி பாசுரத்துல. ஒருத்தருக்கும் ஆனந்தத்தை ஆழ்வார் உருவாக்கி கொடுத்ததா சாதிக்கிறார். அதுதான் ட்ரூ இல்லையா? ஒரு திருவாய்மொழி சேர்ச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு நம்மளுக்கு. சோ ஆழ்வார் இஸ் ரெலிஷிங் எம்பெருமான்ஸ் சேஷ்டிதங்கள், his அவதாரங்கள், and he's not stopping just there. Because of Alva's Vachika Kainkaryam, we are all also able to get that bliss through Alvar. So Alvar is very happy because he has created that happiness in us. கடைசி பலஸ்ருதி பாசுரம். மாறி மாறாத கண்ணம்மலை வேங்கடத்து அண்ணலை மாறி மாறாத பைம்பூம் பொழில் சூழ் குருகூர் நகர் பாரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்து இப்பத்தால் வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. ரொம்ப அழகான பலஸ்ருதி பாசுரம். இது வரைக்கும் இந்த மாதிரி பலஸ்ருதி பாசுரம் நம்ம பார்த்ததே கிடையாது. நிகமத்தில் இத்திருவாய்மொழி கற்றாரை பெரிய பிராட்டியார் தமக்கே பரமாக கொண்டு சமஸ்த துக்கங்களையும் போக்குவார் என்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா பெரிய பிராட்டியார கொண்டு வந்துட்டாருங்க. என்ன சொல்ற? ஸ்ரீரங்க நாச்சியார் தாயாரே நம்மள அவளோட பெரும் பேசுன்னு நினைச்சுன்னு அவ பாதுகாப்பாளாம். சமஸ்தனா இருக்கிற அத்தனை என்னெல்லாம் தடைகள் நடுவுல இருக்குமோ துயரங்கள் எல்லாத்தையும் போக்கி கொடுத்து அவளே நம்மள அவளோட குழந்தையா அழிச்சுருவா அப்படின்னு சாதிக்கிற. மாறி மாறாத மழை தப்பாத படியினாலே தன் குளிர்ந்த அழகியதான வேங்கடமலை திருவேங்கடமலையிலே உள்ள அண்ணலை சுவாமி விஷயமாக பேசுறது திருவேங்கடமலை, ஆனா வந்தது ஸ்ரீரங்க நாச்சியார் பாருங்க. மாறி மாறாத ஜலசமிருதி குறையாத பைம்பூம் பொழில் சூழ் பரந்த பூஞ்சோலைகளாலே சூழப்பட்ட குருகூர் நகர் திருநகரியிலே அவதரித்த தாய்மாறன் சடகோபன் நம்மாழ்வார் சொல் அருளி செய்த ஆயிரத்தில் இப்பத்தால் 10 பாசுரங்களினால் வேரி மாறாத, வேரினா பரிமளம் மாறாத பூமேல் இருப்பாள். அண்மையா அப்படி பின்னாடி ரிவர்ஸ்ல வருது பாருங்க இல்லையா? பூமேல் இருப்பாள் யாரு? தாமரை மலரிலே நித்தியவாசம் பண்ணுகிற பெரிய பிராட்டியார். வினை தீர்க்கும், அவ எல்லா பாவங்களையும் போக்கி அருளுவாள் அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறார். ஏன் இந்த பாசுரம் இங்க வந்தது பாத்தீங்கன்னாக்க, நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, சேர்த்தியில சரணாகதி, அதனால பெரிய பிராட்டியார் வந்துட்டாங்க. இன்னும் உள்ள போக போக ஒரு விவேசமா பின்னாடி அன்வைக்க போறாரு ஆழ்வார் ரொம்ப அழகா. அடுத்த பதிகமும் ரொம்ப அழகான பதிகம், தீர்ப்பாரை யாம் இனின்னு. அது என்னன்னு ஆழ்வார் கிருப்பையில நம்ம நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.